ராகுவின் நட்சத்திரமான சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களே, இந்த சனிப்பெயர்ச்சியை பொறுத்தவரை ஜென்ம சனி உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் கழித்து தொடங்கிறது. எந்த ஒரு விஷயத்திலும் தேவையற்ற அவசரம், படபடப்பு இதெல்லாம் கூடாது. நிதானம், பொறுமை, கவனம் என்பது அவசியம். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் பேசும்போது, கருத்துக்கள் தெரிவிக்கும்போது வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். நாம் ஒன்று சொல்ல போய் மற்றவங்க வேறு மாதிரி புரிஞ்சுக்கலாம். ரத்தம் சம்பந்தமான உறவிடம் பேசும்போது ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். கடுமையான பணிச்சுமை ஏற்படலாம். இரவு பகல் பார்க்காம வேலை செய்ய வேண்டிய சூழல்கள் சில பேருக்கு வரலாம். அதெல்லாம் ரொம்ப கவனமாக நீங்கள் இருந்துக்கணும். அது மாதிரி சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு ரொம்ப 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 முக்கியம். வேலை செய்யக்கூடிய இடத்துல பணியாட்கள்கிட்ட பேசும்போது, உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்கள்ட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக பேசுங்க. முடிந்தவரை எதிர்பாலினத்தாரிடம் பழகும்போது எச்சரிக்கையாக நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. கடுமையான பணிச்சுமை காணப்படலாம். அது மாதிரி பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் உங்களை நீங்களாகவே கவனத்துடன் வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. பெண்களை பொறுத்த மட்டில் சுபகாரிய செலவுகள் ஏற்படலாம். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வி சம்பந்தமான விஷயங்களில் அதிகமான கவனம், சிரத்தை என்பது அவசியம். வாராகி தேவி வழிபாடு செய்யணும், துர்க்கையம்மன் வழிபாடு செய்யணும், காவல் தெய்வ வழிபாடு செய்யணும். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை நிச்சயமான முறையில் கொடுக்கும். கிட்டத்தட்ட நாம் 67% நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம்.